சாலமோன் பார்த்து நீ வீட்டுக்கு போ, இனி ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லி அவனை ஒரு சமாதானத்தோடு அவனை அனுப்பிட்டான். ஆனால் ஒரு கண்டிஷன், யோக்கியனா நீ நடந்துக்கணும். நீ யோக்கியனா நடந்து கொள்ளலைன்னா உனக்கு என்ன கிடையாது, கேரண்டி கிடையாதுன்னு அவனை வீட்டுக்கு அனுப்புறது பார்க்க. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ 1-2 சாமுவேல் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 1 ராஜாக்கள் புத்தகத்துக்கு வந்துட்டோம். தாவீது அவனுடையதான முதிர் வயதில் உள்ள விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கு. அதாவது பைபிள் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தேவனுடைய வார்த்தை, பைபிள் தேவனுடைய வார்த்தை. அதே இந்த தேவனுடைய வார்த்தையில் மட்டும் இல்லை, அந்த காலத்து சில கலாச்சாரங்களும் வேதாகமத்தில் வெளிப்படுகிறத பார்க்குறோம். வேதாகமத்தில் கலாச்சாரங்கள், கல்ச்சரும் அங்கே வெளிப்படுறதை பார்க்குறோம். அங்கே நடந்த நடைமுறைகளும் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னது போல் இது ஒரு நாடக பாணியில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ தாவீது ராஜா வயது சென்று விருத்தாப்பியன் ஆன போது, வயசாயிடுச்சு அவங்களுக்கு, கிட்டத்தட்ட 80+ அப்போ வஸ்திரங்களால் மூடியும் அவருக்கு குளிர் உண்டாகலை, அனல் உண்டாகலை, அவருக்கு ஒரு ஷிவரிங் நடுக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ ஊழியக்காரங்க சொன்னாங்க அவருக்கு உதவி செய்யும்படிக்கு ஒரு கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவின் ஆண்டவனை தேடுவான்னு சொல்லிட்டு, அதாவது அந்த அவருக்கு பல விதங்களில் உதவி செய்வதற்கும் அவரை பராமரிப்பதற்கும் ஒரு பெண்ணை தேடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பெண்ணை தேடிப்பாங்க. வயசானவர் அவருக்கு ஒரு அழகான பெண்ணை தேடி அந்த அம்மா சூனேம் ஒரு ஆளாகி அபிஷாகங்கிறவளை கண்டு ராஜாவிடத்தை கொண்டு வந்தாங்க. அவன் அழகாக இருந்தால் அது பணிவிடை செய்தால், ஆனால் ராஜா அவரை என்ன செய்யணும் அறியவில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லப்படும். அவரோடு கூட அவர் வயசாகி போச்சு, அவருக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் பணிவிடை செய்தாள் என்பதை நாம் அங்கே பார்க்கணும். சரி, இதுக்கு இடையில் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாவீதுக்கு மனைவியாக இருந்த ஆகீத் என்பவளுக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டு தனக்கு ரதங்களையும் குதிரைகளையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதிச்சான். ஒரு 50 பேர் இருந்தால் போதும், தன்னை ஒரு லீடர் ஆக்கிக்கிறான்ட்டு அவனே தன்னைத்தானே லீடர் ஆக்கிக்கிட்டான். யார்? அதோனியா. அப்சலோமுக்கு அப்புறம் இவனை வேற தகப்பனாருடையதான அனுமதியின் பேரில் இல்லை, தகப்பனாருக்கு தெரியாது. தகப்பன் இப்படி செய்வானே என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் இப்படிலாம் ஆரம்பத்திலேருந்தே அவன் அப்படி வந்திருக்கிறான். அப்படி வந்துட்டு இருந்த போது அவன் முன்னையே கொஞ்சம் ஆட்களெல்லாம் இப்போ ஒரே நாளில் அவன் சேர்க்கலை. இதுக்கு முன்னையே இந்த அப்சலோம் சேர்த்த மாதிரி முன்னமே ஆட்களை சேர்த்துருக்கிறான், ரதங்களை சேர்த்துருக்கிறான், குதிரை வீரரை சேர்த்துருக்கிறான். இவன் தன்னுடையதான காரியங்களுக்கு இவன் ஒரு அச்சுறுத்தலாக இருப்பான்னு ஒரு நாளும் தாவீது அதோனியாவை நினைக்கலை. தன்னுடையதான காரியங்களுக்கும் ராஜ்யபாரத்துக்கும் இவன் ஒரு அச்சுறுத்தலாக இருப்பான், அதாவது யோவாபை போலவோ அப்சலோமை போலவோ இவன் ஒரு அச்சுறுத்தலாக இருப்பான் என்று இவர் நினைக்கலை. ஆனால் அதனால் கடிந்து கொள்ளாமல் விட்டுருந்தார். இவனும் அழகுள்ளவன். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றார். அப்போ அவன் என்ன செஞ்சான்னா அந்த செரியாவின் குமாரனாகி யோவாபு அவன் சேர்த்துக்கிட்டான்.
அபியத்தார் ராஜா அவன் ஒரு ஆசாரியனை சேர்த்துக்கிட்டாப்புல, அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்துக்கிட்டு அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இவங்க அப்படிலாம் அவங்கள சேர்த்து கொண்டு ராஜாவாகிட்டான். பாருங்கள், யோவா பாருங்கள், இந்த டைமில் தாவீதினுடைய மனசறிந்து செயல்பட வேண்டிய யோவாபு இந்த நேரத்தில் அதோனியாவோடு சேர்ந்து கொண்டான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யோவாபுக்கு பத்சேபாளுக்கு பிறந்த பிள்ளையும் அவனுக்கு என்ன செய்யலைன்னா பிடிக்கலைன்றதை தன்னை வெளிப்படையாக அவன் காமிக்கிறான். அது மட்டும் இல்லை, தாவீதினுடைய இருதயத்தோடு தாவீதுக்கு வேலை செய்தான், தாவீதுக்கு உண்மையாக இருந்தான், தாவீதுக்கு உண்மைன்னா விசுவாசமாக இருந்தான். அப்படிலாம் அவன் நல்ல யுத்தம் பண்ணினான், பல காரியங்களை செய்தாலும் ராஜ்யபாரத்துக்கு உதவிகரமாக இருந்தாலும் தாவீதினுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கலை. தாவீதினுடைய சிந்தனை, தாவீதினுடைய எண்ணங்கள், தாவீதினுடையதான விருப்பங்கள் அதை நிறைவேற்றுகிறவனாக அவன் நிற்காமல் இருந்ததை பார்க்குறான். அவன் நிறைய நேரம் தாவீதை தன் விருப்பத்துக்கு மாறான காரியங்களை செய்யும்படி யோவாப் தாவீதை பல தடவை நிர்பந்தப்படுத்தி யோவாபுடைய விருப்பத்தை செய்ய தாவீது என்ன செஞ்சிருக்கான்னா வளைச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, போட்டோம். 8ஆம் வசனம். ஆசாரனாய் சாதோக்கும் யோய்தான் குமார பெனாயாவும் தீர்க்கதரிசியான் நாத்தானும் சீமேயும் ரேயும் தாவீதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாக இருக்கலை. இவங்கெல்லாம் உடந்தையாக இருக்கலை. அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அப்போ அதோனியா இன்றக்கோள், இந்த இன்றக்கேள்ங்கிறது ஞாபகம் இருக்குது. 2-3 இடத்துல இந்த கல் பேர் வரும். அது ஒரு முக்கியமான இடம். அங்கே இருந்து தான் என்ன செய்தான், அவன் ஒரு கொளுத்த கன்றுகளெல்லாம் அடித்து அங்கே ஒரு விருந்து வைத்து அவன் தன்னை ராஜாவாக என்ன செய்து கொண்டான், பிரகடனப்படுத்தி கொண்டான். தீர்க்கதரிசியான் நாத்தானையும் பெனாயாவும் பராக்கிரமசாலியார் சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை என்றான். அப்போ நாத்தான் சாலமோனின் தாயா பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தி நீ கேட்கவில்லையா? ராஜாவாருக்கு அவன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறான். இப்போதும் உன் பிராணியும் உன் குமாரனாய் சாலமோன் பிராணியும் தப்பு வைக்கும்படி வா. ஏன்னா இவன் ராஜாவாயிட்டான்னா யாரெல்லாம் தனக்கு எதிரியாக இருக்காங்களோ அவளெல்லாம் கொன்று போடுவான். அவன் மெயினாக எதிரியாக நினைக்கிறது யாருன்னா சாலமோனை தான். அப்போது ஏன்னா வயசும் சாலமோனுக்கு ரொம்ப சின்ன வயசு. இப்போ இந்த அதோனியாவுக்கு நல்ல ஒரு வயது உள்ளவன், ஒரு 20 வயசுக்கு மேலே உள்ளவன், 30 வயசுக்கு மேலே இருக்கும். நீ தாவீது ராஜாவிடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகி சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தை வீற்றிருப்பான் என்று நீர் அடியாளுக்கு ஆணையிடலையா? இப்போ அதோனியா ராஜாவாகிறது என்னன்னு கேளுன்னு யார் சொல்கிறா? இந்த விஷயம் கேள்விப்பட்டு பத்சேபாளுக்கு சொல்கிறான். பத்சேபாள் சொல்கிறா, நீ போய் அங்கே தாவீதுகிட்ட பேசி, நான் பின்னாலேயே வாரேன்னு. அதே மாதிரி பத்சேபாள் என்ன செய்கிறா, அப்படி பெட்ரூம்குள்ளே போய், ராஜா ரொம்ப வயது சன்னனாக இருக்கிறான், நடுக்கம் இருக்குது, ஆனால் அவருக்கு நல்ல சுயபுத்தியும் பேச்சும் இருந்திருக்குது. அப்போ வணங்கி பத்சேபாள் போய் தான் புருஷனை ராஜாவை வணங்கி, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அப்போ எனக்கு பின் சாலமோன் தான் ராஜாவாவான்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, இப்போ அதோனியா ராஜாவாகிறேங்கிறத நான் கேள்விப்படுகிறேனே, அதை உமக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறேன். அவன் அபியத்தாரை கூப்பிட்டுருக்குறான், யோவாபை கூப்பிட்டுருக்குறான், ஆனால் உம்முடைய சாலமோனை கூப்பிடல, தம்பியை கூப்பிடல அப்படின்னு. அப்போ ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவின் ஆண்டவனுக்கு பிற்பாடு சிங்காசனம் இன்னான் என்று இப்போ நீங்கள் எங்களுக்கு அறிவிக்கணும், அதோனியா தானா ஏன் மகனா அப்படின்னு கேட்குறேன். அப்படி அறிவிக்காமல் போனால் நீங்கள் இறந்ததுக்கப்புறம், செத்து போனதுக்கப்புறம் நானும் என் குமாரனும் குற்றவாளிகளாக காணப்படுவோம். ஏற்கனவே பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த பிரச்சனை இப்படி பத்சேபாள் மனைவி இல்லைன்னு சொல்லி வந்துடும். என் பிள்ளையும் உனக்கு பிறந்த பிள்ளைன்னு அதுக்கு சிக்கல் நாங்கள் கொல்லப்படுவோம், குற்றவாளிகளாக எண்ணப்படுவோம் அப்படின்னு பேசுகிறார். இதை பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்ன மாதிரியே நாத்தான் தீர்க்கதரிசி வர்றார். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், பத்சேபாளை குறித்து சாலமோனை குறித்து. அவர் சொல்கிறாரு, அதோனியான பின் ராஜாவாகி சிங்காசனத்தில் இருப்பான்னு நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறார். அப்போது இன்றைக்கி அவர் ரெடியாகி அபியத்தாரையும் இராணுவ தலைவர்களையும் அழைச்சி யோவாப்பையும் அழைச்சிருக்கிறானே, மற்றவங்களும் யோவா போயிருந்தால் கட்டாயம் அபிஷாயும் போயிருப்பான். அப்போ ஒரு பெரிய ஒரு குரூப்பே அங்கே போயிட்டாங்க. போயிருக்கிறாங்களே, அதோனியா வாழ்கன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற. அப்போ யார் போகலைன்னா பெனாயா போகலை. பெனாயா பொதுவாக போக மாட்டான், ஏன்னா அவன் தாவீதினுடையதான இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் தாவீதினுடைய மெய்காப்பாளன். இப்போது போல அப்போ இவன் தான் வீட்டில் இப்போ தெரிவிக்கணும், இல்லாட்டா நீர் சொல்லாமல் நடந்திருக்குமான்னு அவர் மேலே அவர் பழியை போட்டு தாவீது சொல்கிறார். நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் அது நடக்குதா இல்லை நீங்கள் கட்டளையிட்டீங்களான்னு கேட்குறேன். அப்போ சொல்கிறார், நான் அப்படி சொல்லலை, பத்சேபாளை வர சொல்லுங்கன்னு சொல்லி
அப்போ பாருங்கள், ஒரு நடைமுறை இங்கே பார்க்குறோம். நாத்தான் தீர்க்கதரிசி வந்தவுடனே பத்சேபால் பேசிகிட்டு இருந்த பத்சேபால் மனைவியாக இருந்தாலும் ஏதோ ராஜ காரியம் மாதிரி இருக்கிறதுனால வெளியே போனதை நம்ம இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் இதில் புரிந்து கொள்ளலாம். ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்துட்டால் அது நாசுக்காக நாம் அதை அவங்க சொல்லாமலேயே அவங்க பேசட்டும்னு சொல்லி நாம் அந்த இடத்த விட்டு போயிடணும். சில நேரங்களில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது, பாஸ்டரோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்க பேசட்டும்னு முந்தி வந்தவர் ஒன்று வெளியே போகலாம், அல்லது முந்தி வந்தவர் அவர் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும், பிந்தி வந்தவர் வர்ற வரைக்கும் காத்திருக்கலாம். இப்படி ஒருவர் பேசும்போது இன்னொருவர் என்ன செய்யணும் அப்படின்னு நடந்து கொள்வது அது ஒரு விதமான ஒரு ஒழுங்குமுறை, அது ஒரு ஒழுங்கு. சரி, அப்போ சொல்கிறார், ராஜா சொல்கிறாரு, உன் குமாரனாய் சாலமோன் தான் எனக்கு பின்பு அரசாளணும், சிங்காசனத்தில் அவன் அமரணும், கர்த்தர் அப்படி தான் சொல்லியிருக்காரு, இன்றைய தினத்தில் நான் என்ன செய்வேன், அதை செய்து தீர்ப்பேன்னு சொல்கிறார். சொல்லிட்டு தேவனுடைய பேரில் அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு ஆணையிட்டு கொடுக்குறார். உடனே ராஜா வாழ்கன்ட்டு போயிட்டார். உடனே சாதோக்கை கூப்பிடுறாரு, நாத்தான் தீர்க்கதரிசியை கூப்பிட்றாரு, பெனாயாவை கூப்பிட்றாரு. எப்போ யாரெல்லாம் தேவை, ஒரு இது நடத்தணும்னா மெயினான ஆட்கள் ஒரு குதிரை வீரர்கள் தேவை, ஒரு 50 பேர் தேவை, நம்மளை இன்ஸ்டால் பண்ணுது, நமக்கு மேலே நம்மளோட மூத்த ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் தேவை, ஒரு இராணுவ தலைவன் ஒருத்தர் தேவை, ஒரு ஆசாரியன், ஒரு பாஸ்டர் ஒருத்தர் தேவை. இது ரெடி பண்ணிக்கிட்டான்னா அவன் தனியாளாக மாறிடலாம். இப்போ அதே மாதிரி அவனுக்கு யாரை வச்சுக்கிட்டான், இராணுவ தலைவனாக யோவாப்பை வச்சுக்கிட்டாப்புல, அங்கே அபியத்தாரை வச்சுட்டாங்க. அங்கே தீர்க்கதரிசியை யார் உட்காந்தாங்கன்னு பேர் தெரில, அதுக்கு தான் நிறைய கிடைப்பாங்களே. ஏதோ ஒரு தீர்க்கதரிசி அங்கே நீ தான் ராஜாவாக போகிறேன்னு எவனோ ஒருத்தர் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கணும், அல்லது அதை சொல்கிறதுக்கு வாழ்க்கைன்னு சொல்கிறதுக்கு முன்மொழிகிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருப்பான். அவனுக்கு அப்புறம் இது போய் சேர்ந்ததை பார்க்குறேன். இவர் சொல்கிறாரு 33ஆம் வசனத்தில், என்னுடைய அவளை நோக்கி என் கோவேறு கழுதை, அதாவது தாவீது யூஸ் பண்ணுற கழுதை வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, ராஜா கழுதை, அதில் என் மகனை ஏற்றி கொண்டு போங்க. அவனை கீகோனுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே என்ன செய்யுங்க, ஆமாம் நாத்தான்னு அவனை கூப்பிட்டு போய் சாதோக் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் கூப்பிட்டு போய் ராஜா வாழ்கன்னு சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணி எக்கால ஓதுங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவனை நகர்வலம் கொண்டாந்து சிங்காசனத்தை வீட்டிற்கு முன்னாடி கூட்டிகிட்டு வாங்க, அவன் என் ஸ்தானத்தில் நான் இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போதே ராஜாவாக்கிடுறேன், அவனை ஏற்படுத்தினேன்னு ராஜ கட்டளையாக சொல்லிட்டான். இதெல்லாம் சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிறதானா அங்கே யார் வெளியே போக மாட்டாங்கன்னா அங்கே ஒரு பிஏ இருப்பார். ஏற்கனவே ஈரான்னு பேர் வாசம் பார்த்தீங்களா, அவர் இங்கே உட்காந்து என்ன பேசுகிறாரோ அது எல்லாம் ராஜ கட்டளையாக எழுதுகிறார். அதனால தான் இந்த தகவல் எல்லாம் நமக்கு இனி வெளியே வந்திருக்கு. அவன் அதை அப்படியே எழுதுகிறான். ராஜா சொன்னால் ராஜ கட்டளை. இனி ஒரு இதுதான் ஜீவோ, இதான் ஆர்டர், இதுதான் கிங்ஸ் ஆர்டர். அப்போ கிங்ஸ் ஆனால் கேஓன்னு சொல்லலாம், ஜிஓனா கவர்மெண்ட் ஆர்டர், கேஓனா கிங்ஸ் ஆர்டர், இதுதான் கிங்ஸ் ஆர்டர்னு சொல்லி அவன் போட்டு. அப்போ கர்த்தர் ராஜாவாகிய ஆண்டவனோடு எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடு இருந்து நிச்சயவாராக ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி பெனாயா வந்து அந்த வார்த்தையை சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, எல்லாரும் கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறாங்க, அவனை ராஜ்யபாரம் பண்ணி அவனை ராஜாவாக்கிட்டாங்க. அவனை ராஜ அபிஷேகம் பண்ணிட்டாங்க. 40வது வசனம், ஜனங்கள் நாகஸ்வரங்கள் ஊதி பூமி அதிரத்தக்கதாக மகா குறிப்பாக சந்தோஷிக்கிறாங்க. அப்போ அதோனியாவும் அன்று வந்து எல்லா விருந்தாளிகளும் போஜனம் பண்ண. அப்போ இதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு சில மணி நேரத்துக்குள்ளே நடந்திருக்கு. சில மணி நேரத்துக்குள்ளே அவன் ராஜாவாக பிரகடனப்படுத்தி எக்காலம் ஊதுறதுக்கு முன்னால் இவங்க ஒரு சில மணி நேரத்துக்குள்ளே தீர்மானம் பண்ணி டக்குன்னு முடிவெடுத்து இவங்க ராஜாவாக்கி இவங்க எக்காலத்தை ஊதிட்டாங்க. அப்போ யோவாப் எக்கால சத்தம் கேட்ட உடனே என்ன ஆரவாரம்னு விசாரிக்கிறான். அவங்க அப்போ பேசிட்டு இருக்கும்போது அபியத்தாராகிய குமாரன் யோனத்தான் அங்கே வர்றான். அவன் செய்தி கொண்டாரான், அவன் நற்செய்தி கொண்டு வருங்கிறான். அப்போ அவன் வந்து சொல்கிறான், ஐயா ஏது தாவீது ராஜா நம்ம ஆண்டவன் சாலமோனை ராஜாவாக்கிட்டாருன்னு. சாலமோனை ராஜாவாக்கிட்டாருங்க. அப்போ ராஜா வந்து சாதோக்கு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நாத்தான் இருக்கிறாரு, யோய்தான் குமார் பெனாயா அவன் தலைவர் இருக்கிறாரு, அவன் கூட கிரேத்தியர் தாவீதினுடைய தானே அந்த மெய்க்காவலர்கள் அந்த படை, அந்த 3ஆம் படை என்ன செஞ்சிருச்சு, அவர் கூட போயிருக்குது, ராஜா படை போயிடுச்சு அப்படின்னு ராஜாவுடைய கோவை இருக்கிறது ஏற்றினாங்க. அவ்வளவுதான். இதை கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறாங்க, வசனம் 47ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 47ஆம் வசனத்தில் அப்போ ராஜா இது அது அங்கே நிறுத்திடுறாங்க. நான் சொன்ன நாடக பாடல அந்த இடத்துல நிறுத்தினோடனே இங்கே அடுத்த காட்சி இங்கே நடக்குது. தாவீது என்ன செய்கிறாரு, சாலமோனை வந்து ஆசீர்வதிக்கிறார். தாவீதை எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
உடனே வாழ்த்தல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பொக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ராஜா வந்து என்ன செய்தார், ராஜா அதை கேள்விப்பட்டு அவரும் சிங்காசனத்தை பெரிதாக்குவாராகன்னு சொல்லி கட்டில் மேல் குனிந்து பணிந்து கொள்கிறார், ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் அவர் வார்த்தை சொல்கிறார் 48, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தில் ஒருவனை வீட்டிற்க செய்த இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நடந்த உடனே அப்போ 49 அதோனியாவுடைய விருந்தாளிகள்லாம் அதிர்ந்து எழுந்து அவங்க ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்து இவங்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ அதோனியா சாலமோனுக்கு பயந்ததுனால எழுந்து பலிபீடத்தின் கொம்பை போய் பிடிச்சிக்கிட்டாங்க. அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம செஞ்ச தப்புன்னு அதோனியா போய் நேர ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் கொம்பை பிடிச்சிட்டு நம்ம கொல்லக்கூடாதுன்ட்டு போயிட்டான். அப்போ அதோனியா சாலமோனு பயப்படுறான். அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான்னு, சரி ரைட்டு அவன் சாவதில்லைன்னு சாலமோன்னு சொல்லிட்டான். யோக்கியன்னு விளங்க நடந்துக்கிட்டான். 52 வசனம், யோக்கியனாக உத்தமனாக நடந்துக்கிட்டா இனி பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் அவனை நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அவன் தலைமையில் ஒன்றும் தரையில் விழுவதில்லை போட்டு. இதுக்கெல்லாம் பாருங்கள், யோவா பொறுத்தன் அவன் ஒரு கல்லன் ஆகிட்டான். அவன் இப்போ கல்லன் ஆகிட்டான். அவனை குறித்து பின்னால் வாசிப்போம். அப்போ அவனை அவன் பலிபீடத்திலேருந்து கொண்டு வர ராஜாவாய் சாலமோன் ஆட்களை அனுப்புனான். அவன் ராஜாவாய் சாலமோனை வணங்குறான். சாலமோன் பார்த்து நீ வீட்டுக்கு போ, இனி ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லி அவனை ஒரு சமாதானத்தோடு அவனை அனுப்பிட்டான். ஆனால் ஒரு கண்டிஷன், யோக்கியனா நீ நடந்துக்கணும். நீ யோக்கியனா நடந்து கொள்ளலைன்னா உனக்கு வந்து என்ன கிடையாது, கேரண்டி கிடையாதுன்னு அவனை வீட்டுக்கு அனுப்புறது பார்க்கணும். இப்போ இது வந்து என்ன கற்றுக்கொள்கிறோன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நடைமுறை இருக்குங்கிறத நம்ம இதில் கற்றுக்கொள்கிறோம். எப்படி அப்போ சாலமோனுங்க ராஜாவாக்குனது எப்படி, அந்த நடைமுறைகள்லாம் அதில் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். இன்ஸ்டாலேஷன் எப்படி ஒரு பட்டாபிஷேகம் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். எதிரணியினர் எப்படி செயல்பட்டாங்கன்னு பார்க்குறோம். அதுக்கு இடையில் அந்த பத்சேபாலும் நாத்தான் தீர்க்கதரிசி எப்படி அவர் செயல்பட்டார்னு பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் வார்த்தை நிறைவேறும். சில சூழல்கள் இங்கே என்னென்னவோ நடந்தாலும் கர்த்தர் எதை திட்டமிட்டாரோ அதுவே நடந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தில் நம்ம இதில் பார்க்குறோம். சாலமோன் ராஜாவாகிறதான அந்த காரியங்களை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். அதற்கு முன்பதாக அதோனியா அப்படிங்கிறதான தாவீதினுடையதான 4வது குமாரன் சொல்லி அந்த பெயர் பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்குது அதோனியா. அதுக்கு முன்பதாக அம்னோன் செத்து போயிட்டான். அதுக்கு அடுத்தாப்பில் அப்சலோம் 3வது குமாரன். கிலேயாப் அப்படிங்கிறதான 2வது குமாரன் ஒருத்தர் இருக்கிறான். அப்சலோமும் செத்து போயிட்டான். அதுக்கு பின்பதாக ராஜாவுக்கு தகுதியுள்ளவன் அவன் அப்படின்னு தன்னை நினச்சிக்கிட்டதான இந்த அதோனியா. ஆனால் ஏற்கனவே சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் அவனிடத்தில் அன்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சாலமோனை குறித்து அவன் பிறந்த பொழுதே அதை குறித்து நம்ம அந்த 2 சாமுவேலில் நம்ம பார்க்குறோம். சாலமோன் மேல் கர்த்தர் அன்பாக இருந்தார் என்று. கர்த்தர் அவனை என்ன செய்தார், சிறு வயதிலிருந்தே விசேஷித்த அபிஷேகத்தால் வளர்த்து வருகிறாருங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். ஆனால் இந்த உலகத்து அந்த ஜனங்களுக்கு என்ன இஷ்டம் இல்லைன்னு சொன்னால், பத்சேபாளுடைய குமாரன் ராஜாவாவது யாருக்குமே விருப்பம் இல்லை. அதில் ஆகையினால அவங்களுக்கு ஒரு உதவியாக யோவாப், அபியத்தார் போன்ற அந்த படைத்தலைவனாகிய யோவாபும் அபியத்தார் ஆகிய ஆசாரியனும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் தேவனுடையதான திட்டமும் தாவீதினுடையதான சித்தமும் சாலமோன் மேலே இருந்துச்சு. சாதோக், பெனாயா, நாத்தான், சீமேயி, ரேயி ஆகியோர் யாரோட இருந்தாங்கன்னா சாலமோனோட சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சாலமோன் என்ன செய்கிறார், தாவீது ராஜாவாக ஏற்படுத்தின அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதோனியா என்ன செய்கிறான், இதுக்கு முன்பாக யார்ட்டையுமே தகப்பன்ற கூட கேட்காம போய் தான் என்ன செய்கிறான், வாலண்டியர் தானே தன்னை ராஜாவாக ஏற்படுத்தி கொள்கிறான்றதை பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் நம்ம தேவனுடைய சித்தம் அறிந்திருக்கணும், தேவனுடைய திட்டத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நாம ஒரு காரியத்தில் நான் தான் தலைவன், நான் தான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அந்த ஏற்படுத்தி கொண்டதன் விளைவை நம்ம இதில் பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம தேவ சித்தத்துக்கும் தேவன் என்ன நோக்கம் வச்சுருக்கிறாரோ, தலைவர்கள் என்ன நோக்கம் வச்சுருக்கிறார்களோ அதை போல் நம்ம என்ன செய்யணும், நம்ம அர்ப்பணித்து சமர்ப்பிக்கிற ஒரு நல்ல உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த அதோனியா தன்னை ராஜாவாக்கினான்.
ஆமேனப்பா. ஆனால் அது உம்முடைய பார்வைக்கு அது அருமையானது அல்ல. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஏற்கனவே தாவீதுக்கு ஆமேனப்பா நீர் ஆமேனப்பா சொன்னது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீர் சாலமோன் மேல் அன்பாய் இருந்தது போல சாலமோனே நீர் ராஜாவாக்கினீர். உம்முடைய சித்தம் கர்த்தாவை நிறைவேறிற்று என்பதை நாங்கள் இதில் பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா நாங்களும் எங்களால் ஏதாவது ஆகும் என்று சொல்லி அல்லப்பா, எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்பதை ஆமேனப்பா ஒப்புக்கொள்ளவும் ஆமேனப்பா ஒப்பு கொடுக்கவும் கிருபை தார். உம்முடைய வழி நடத்துதலுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்க தேவரீர் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய தான் நம்முடைய கிருபைக்கும் உடைய ஆமேனப்பா ஸ்தோத்திரம் வழி நடத்துதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதோனியாவை போல குறுக்கு வழியை நாடாதபடிக்கு தேவ சித்தம் அறிந்து செயல்படும் கிருபை எங்களுக்கு தந்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.